என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே, ஒரு வழியாக அழகர் கோயில் வந்தாச்சு. பின்னாடி தான் இருக்குது அழகர் கோயில். இது போயிட்டு அங்கே போயிட்டு கோயிலிருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே வேறு ஏறணும், டைம் ஆச்சு, வாங்க போகலாம். இங்கே பாரு, சைடில் வந்து இது வந்து குதிரையா என்னென்னு எனக்கு தெரில, குதிரை மாதிரி தான் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா திருத்தேர் மண்டபம்னு இருக்குது, பக்கத்துலேயே ஒரு தேர் இருக்குது. வாங்க தேரை பார்ப்போம். வா, உள்ள உங்களுக்கு தெரியுதா? கயரே பெரிய கயராக இருக்குப்பா, பெரிய தேராக இருக்குது, சூப்பராக இருக்குது தேரே. கயறு தான் ஹைலைட்டு. வாங்க உள்ளே போவோம். ஒரு வழியாக உள்ள என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். கூட்டமாக இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமையுமே செம்ம கூட்டமாக இருக்குது. எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் போல. சைடில் வந்து மாடுலாம் இருக்குது. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடாக இருக்குது. மாடெலாம் கட்டி போட்டிருக்காங்க. கட் பண்ணிக்க. 18ஆம் படி கருப்புசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம வேணால் மேலே வேறு ஏறணும். நம்ம வந்தது லேட்டு, அதனால் லேட்டாக இருந்து இங்கேருந்தே தரிசனம் பண்ணிட்டு போவோம். இன்னொரு நாள் வந்து நான் தனியாக இங்கே வந்து சாமி கும்பிடுவோம். ஓகேவா? கேமராமேன் நீங்களும் கும்பிட்டுக்கங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே. பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு தெப்பக்குளம் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த தெப்பக்குளம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. படிக்கட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி கம்மியாக இருக்குது. நிம்புச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டைம் ஆச்சு, போவோம். பேசிக்கிட்டே இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சைடில் கோபுரத்தை காட்டுங்க, சூப்பராக இருக்குது. உள்ள காரெல்லாம் போயிட்டு இருக்கு. சைடில் பூரா கார்டன் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்கிட்டு இப்போ செப்பல்லாம் வந்து நீங்கள் குரங்குறங்க தூக்கிட்டு போயிருன்னு நினச்சிங்கன்னா இங்கே டோக்கன் மாதிரி போட்டு இங்கே கொடுத்துட்டு போகலாம் போல். அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அருவாவாக இருக்குது. அருவாளா? அருவா அப்போ தேவைப்படாது. எல்லாம் பெரிய பெரிய அருவாவாக இருக்குது. எல்லாம் வேண்டுதலுக்கு அடிச்சு வச்சுருப்பாங்க போல். சூப்பராக இருக்குது. பின்னாடி அந்த கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. கிளிலாம் இருக்குங்க மேலே. ஷூ அங்கிட்டே கழட்டி போட்டுருவோம். கழட்டி போட்டுட்டு உள்ளே போவோம். வந்து கள்ளழகர் திருக்கோயில் இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோபுரம் வெயில் வெளிச்சத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா சன்செட்டுக்கு அதுக்கும். வா, எல்லாரும் இங்க நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, வியூவே தரமா இருக்குங்க. வாங்க உள்ள போவோம். இங்க ஏதோ ஒன்று இருக்கு.
அருள்மிகு ராமானுஜர் சன்னதிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள செம்ம கூலிங்கா இருக்குங்க. அப்படியே பில்டப் பாய் விலாக்ஸ் சேனல் வந்து மென்மேலும் வெற்றி அடைஞ்சு பெரிய உச்சத்தை தொடணும். இப்பவே கண்ணை கட்டுது. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா கூடணும். கடவுள் தான் வந்து நமக்கு துணை இருக்கணும். சூப்பரா இருக்கு ஆர்கிடெக்சர். இந்த சைடில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதி இருக்கு. வாங்க அங்கேயும் தரிசனத்தை பண்ணிட்டு உள்ள போவோம். ஆல்ரெடி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. சாமி கும்பிட்டாச்சு ஒரு வழியா. கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட வந்துட்டு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒரே சங்கட்டமாக போச்சு. அந்த சைடில் போகிறாங்க அந்த 2 பேர் தான். ஏதோ ஹிந்தியில் வந்து கேட்டாங்க. அப்புறம் ஹிந்தி தெரியாதுன்ட்டேன். ஆமாம் தெரியலனா தெரியலன்றோம்ல. இப்போ வந்து உள்ளே வந்து சிசிடிவி கேமரா அலௌட் இல்லைன்னு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பிள்ளையும் வந்து இது கேமரா மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே அலௌட் இல்லைன்னு போட்டாங்க. நம்ம யூடியூபர்னு போய் பேசி பார்க்கலாம். நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பட் இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே, அதனால உள்ள நம்ம வீடியோ எடுக்க முடியாது. வாங்க மேலே போயிட்டு நான் வந்து இது பண்றேன். மேலே வந்து இது வேலை நடந்துகிட்டு இருக்கு, கோயில் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இப்படி பாக்குறாரு? பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. சரி உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறும்போது நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். வாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்பவே லேட் ஆயிருச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு. பட்டெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு யானை. போவோம், லேட் ஆயிரும். அப்புறம் இப்பவே லேட் ஆச்சு. இருட்டுறதுக்குள்ள மேலே ஏறிட்டு நம்ம ரிட்டர்ன் இறங்கணும். அது என்னன்னே தெரியல, நம்ம பிளான் பண்ணி தான் கிளம்புறோம். ஆனால் வந்து அப்படி இப்படின்னு லேட் ஆயிடுது. ஒரு அவசரமாகவே நம்ம வர்ற மாதிரி இருக்கு சூழ்நிலை. இனிமேல் வந்து டயத்தை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணணும். இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே வெட்டி செதுக்குன மாதிரி இருக்குங்க. இந்த வண்டியிலலாம் மேலே ஏற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பக்தர்களை. மேலேயா இல்லை இங்கிட்டு ஏற்றிட்டு போவாங்களான்னு தெரில. சரி வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. இங்க ஒரு வண்டி நிக்குது, டிராக்டர் மாதிரியே. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாதை வந்துங்கிறதே இருக்கு. வாங்க போவோம், டைம் ஆச்சு. பார்த்து குரங்கு இருக்கு மேல பாத்துக்க. கட் பண்ணிடுற அந்த சீனெல்லாம் ஓகேவா? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இப்ப எதுக்கு இந்த கம்புனா, இது வந்து விலங்குகளை துன்புறுத்துறதுக்கு இல்ல, நம்ம விலங்குகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா குரங்கு ஓடியாரும் கடிக்க வரும், கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும். அதனாலதான் எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு தாங்க. ஏறுவோம் ஏறுவோம். இதுலயே எனர்ஜி பூரா போயிரும் போல. ஒன்னும் போகணும் உள்ள. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு